நம்ம ரீசெண்டாக போட்ட பார்ட் 1 வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து பார்ட் 2 வீடியோ எப்போ வரும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதோ உங்களுக்காக. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு நம்ம டின்னர் மாஸ்டர் மஹாலில் குக் பண்ணதை வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேரேஜுக்கு சேம் மாஸ்டர் மஹாலில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் என்னென்னலாம் டிஷ்ஷு ப்ரொவைட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க. ஸோ வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் என்னென்ன டிஷ்லாம் ப்ரொவைட் பண்ணோன்னா இட்லி, பொங்கல், வடை, கேசரி, அதுக்கப்புறம் 2 வகை சட்னி, அண்ட் தென் ஃபைனலாக முடிக்கிறப்ப காஃபி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 பீப்புள்ஸ்க்கு வந்து நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சர்வ் பண்ணியிருந்தோம். ஸோ லஞ்ச் மெனுனாலே இது ரெண்டுமே நம்ம தாவூத் கேட்ரிங் மெனுலேருந்து மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதில் ஒன்று வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் அண்ட் ஆத்தென்டிக்கான மட்டன் பிரியாணி, நல்லா பீசஸ்லாம் நிறையா போட்டு சூப்பராக சர்வ் பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்கன் கிரேவி. ஸோ சிக்கன் கிரேவி அண்ட் தென் மட்டன் பிரியாணியை வச்சு சாப்பிட்றப்போ அங்கே இருக்கிற குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வர நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இந்த வீடியோவில் அவங்க ஆக்ஷனை பார்க்குறப்பே தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா அண்ட் தென் தால்ச்சா. ஸோ ஸ்வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக முடிக்கிறப்போ ஒரு ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம். இதோட அந்த மெனு முடிஞ்சானா இல்லை. ஸோ இது எல்லாத்துக்கும் நம்மளோட தாவூத் கேட்ரிங்கோட மெனுவில் எப்போவுமே ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு நாங்கள் வைப்போம் கண்டிப்பாக மெனுவில். ஸோ அதே மாதிரி இந்த மெனுவில் நாங்கள் என்ன வச்சுருந்தோம்னா இஞ்சி புளி ஊறுகான்னு சொல்லி ஒரு ரெசிபி வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து சாப்பிட்டுட்டு அங்கே மக்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. பிகாஸ் அது எங்களோட ஒன் ஆஃப் த சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜுக்கு தனியாக நான்வெஜ்ஜுக்கு தனியாக தான் நாங்கள் சர்வ் பண்ணியிருந்தோம். ஸோ இது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக எண்டில் மக்கள்கிட்ட ஃபீட்பேக் கேட்போம். ஸோ அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க நம்ம தாவூத் கேட்ரிங்கோட மட்டன் பிரியாணியை சாப்பிட்டுட்டு. ஸோ அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? வாங்க. ரொம்ப நல்லா அருமையாக இருந்துச்சு. சாப்பாடு வந்து பொதுவாக நான் வெளியே சாப்பிட்றது இல்லை. ஆனால் நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்தேன். எல்லாமே ஒன்று எல்லாமே தனித்தனியாக ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது. ஊறுகாய் முதற்கூட ரொம்ப டேஸ்ட் மோர் நல்லா இருந்தது, பிரியாணி ரொம்ப நல்லா இருந்தது. அதை கூட்டு பிரியாணிக்கு இது குழம்பு ஊற்றுவாங்க இல்லையா, இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருந்தது. பெஸ்ட்டு. அதனால் எந்த கேட்ரிங்கிறதுக்காக அட்ரஸ் கேட்டேன். தாவூத்துடைய கேட்ரிங் சொன்னாங்க. இப்போ எதனால கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் குழுக்களாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது வந்து ஜீரோ சம்பா பிரியாணி இதான் நான் ரொம்ப நாள் கொஞ்சம் சாப்பிட்றேன். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எங்கள் சென்னையில் இந்த மாதிரி ஒரு ஜீரோ சம்பா பிரியாணி கிடைக்காது. இது மதுரைக்கே உரிய ஒரு மகத்தான பிரியாணி நினைக்கிறேன். இதோட டேஸ்ட்டு, ஃப்ளேவரு எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு. உங்களோட கேட்டரிங் சர்வீஸ்க்கு எங்களுக்கு வாழ்த்து. சிக்கனும் நல்லா இருந்துச்சு, ஐஸ்கிரீமும் நல்லா இருந்துச்சு, தாவூத் சமையல் நல்லா இருந்துச்சு. வணக்கம், என் பேர் கிறிஸ்டபர். இங்கே நாங்கள் வந்து தாவூத் கேட்டரிங்கில் பிரியாணி பண்ணுறாங்க. இது வந்து 1990 ஃபஸ்ட்டு எங்கள் கல்யாணத்துக்குலாம் பண்ணாங்க. எனக்கும் என் ஒய்ஃப் கல்யாணம் மாப்பாளையத்தில் இருந்தாங்க. அப்போ அவங்க கல்யாணத்துக்கு தான் முத தாவூதன் வந்து பிரியாணி பண்ணுறாங்க. லார்ஜ் ஸ்கேலில் பண்ணாங்க. அன்னைக்குலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அதே டேஸ்ட் நல்லா இருக்குது. எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக அவங்களுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி என் மச்சின மகளுக்கு கல்யாணம், அவங்க வீட்டில் தான் கொடுத்துருக்கோம். அவங்க பையன் ஹியாஸ் பண்ணுறாரு. ஸோ நல்லா இருக்குது தாவூதங்கிற பேரில். பட் ரொம்ப நல்லா இருக்குது. பிரியாணி வந்து இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அந்த பிரியாணியை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ட்ரெடிஷ்னலாக ரொம்ப வேஸ்ட் ஆகாமல் டேஸ்ட் நல்லா இருக்குது. எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நல்லா பண்ணிருக்கோம். ஸோ நாங்கள் அன்றைக்கி 1990 ஆரம்பித்து அவங்க அப்பா ஆரம்பித்தது இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். டேஸ்ட்டும் அதே மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா சின்சியராக பண்ணுவாங்க. எதாக இருந்தாலும் நல்லா உட்காந்து பேசி நல்லா பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு ஆதரவு கொடுத்தா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். ரசித்து பார்த்துட்டு நீ நல்லாயிருக்கும். சரிங்களா? தேங்க்யூ. இந்த ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணி இந்த டைனிங்கில் உட்காரும்போது ரொம்ப கனிவோடு அந்த சர்வ் பண்ணாங்க. ஃபுட்டுமே இந்த தாவூத் கேட்ரிங்கில் ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் ரொம்ப நல்லா ஒரு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். கேட்ரிங்க்கு நன்றி. தொடர்ந்து அவங்கள ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கிறோம். ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டு விசேஷங்கள்னாலும் சரி, பர்த்டே பார்ட்டிஸ்னாலும் சரி, இல்லை கார்ப்பரேட் ஆர்டர்ஸ்னாலும் சரி, 50 பேர்லேருந்து 5000 பேர் வரைக்கும் நீங்கள் சொன்ன டைமில் டேஸ்ட்டு மாறாமல் சர்வ் பண்ணுறது தான் நம்ம தாவூத் கேட்ரிங்கோட ஸ்பெஷல். ஸோ இதே மாதிரி அப்கமிங்கில் நிறையா ஈவெண்ட்ஸோட அப்டேட்டை வந்து நாங்கள் இந்த பேஜில் கொடுப்போம். ஸோ மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ யூடியூப்பில் தாவூத் கேட்ரிங்கோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.